ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. சிம்ம ராசியை பொறுத்த வரையில் இது எப்போதுமே தலைமை பீடத்தில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படி இல்லைன்னா கூட அதிகாரத்தை இருப்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சாதுரியம் நிறைந்த ஒரு ராசி. அப்படி இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக கடுமையான சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு ராசி. கடுமையான நெருக்கடி. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது எதுவுமே சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாக பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காமல் இருந்ததுனால எது சொன்னாலும் நம்புகிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கடந்த காலத்தோட கசப்பான அனுபவங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். பொதுவாக சனி கண்ட சனியாக இருந்து, அதாவது ஜென்ம சனியை விட அதிகமாக தொல்லை கொடுக்குற சனி கண்ட சனி தான் அப்படிங்கிறத, 7ஆம் இடத்து சனி தாங்கிறத இந்த 2.5 வருஷத்தில் அவங்க உணர்ந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 10ஆம் இடத்துல குரு வந்தப்போ சிவனே பிச்சை எடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது பொதுவாக எல்லா நலன்களையும் அவர் கொடுப்பாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ 11ஆம் இடத்து குரு கண்டிப்பாக இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தன வருவாய் அவர்களை பார்த்திங்கன்னா செலவுகளுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குமே தவிர வாய்ப்பு, வரவுகளுக்கான வாய்ப்பு ரொம்ப குறுகி இருக்கும். சொல்லுவாங்கள்ல திருக்குறளில், ஆகாறு அளவிட்டி ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடைன்னு சொல்லிட்டு, பணம் வரக்கூடிய வழி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவிடக்கூடிய வழி அதை விட சிறிதாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4-5 வருடங்களாக பார்த்திங்கன்னா பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப குறுகி இருக்க தவிர செலவுகள் தான் திரும்புகிற இடம்புற செலவுகள் நெருக்கடிகள், இந்த மாதிரி நெருக்கடிக்கு தான் ஆளாகி இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குருங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அவங்க அந்த கடந்த கால காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுற அளவுக்கு இந்த குரு அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை நல்லா கொடுத்துட்டு போகுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறதே லாபஸ்தானம். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இது குரு பார்த்திங்கன்னா ஒரு வகையில் 5ஆம் இடத்துக்குரியவர், இன்னொரு வகையில் 8ஆம் இடத்துக்குரியவர் இல்லையா. 8ஆம் இடத்துக்குரியவர் 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குவார்னா, 8-11 ஆகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் எல்லாத்துக்கும் தீர்வு காண்பதற்காக ஒரு வழியை கொடுப்பார். அப்படிங்கிறது 8ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் இடத்துக்கு வருவதோட சிறப்பு. அடுத்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அப்போ 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் இல்லையா, பூர்வீகம்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா. அப்போ குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய பேரும் புகழும் சம்பாதிப்பதற்கான ஒரு மன மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இவங்க காதில் விடும். பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைக்கு வருவதை கண்முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த 11ஆம் இடத்து குரு உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, குறிப்பாக பண வருவாயை நல்ல அளவுக்கு உருவாக்கி கொடுத்து கடந்த கால நெருக்கடிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவிகரமாக இருப்பாருங்கிறது முதல் பாயிண்ட். அடுத்து குருவோட பார்வை, 5ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிது. இதை நம்ம மெயினாக பார்க்கணும். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முயற்சி ஸ்தானம்னா கடந்த 4-5 வருடங்களாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள்லாம் என்னென்ன முடிவு எடுத்தாங்களோ, என்னென்ன திட்டமிட்டு வந்தாங்களோ, இது எதுவுமே பார்த்திங்கன்னா நிறைவேறி இருக்காது. சில விஷயங்கள் திட்டங்கள் முயற்சிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா எடுத்த முயற்சிகள் பாதியில் அப்படியே மேலே ஃபண்டு இல்லாமலோ வேறு ஒத்துழைப்பு இல்லாமலோ அந்த முயற்சிகள்லாம் அப்படியே பாதியில் நின்றுருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்களா இனி டேக் ஆஃப் ஆகிற காலகட்டங்களில் உருவாகும். பல பேரை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரணங்களில் சில பேரை பார்க்கும்போது சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும்ல. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஐபிகளோட சந்திப்புகள்லாம் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். சில சூழ்நிலைகள் சரியில்லாததுனால அவங்கள நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அது இப்போ மாறும். நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சிலர் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வணிகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் புதிதாக எடுப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே போல் மனதுக்கு பிடித்த சுற்றுலாக்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஃபேமிலியோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது போய் பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் தங்குவோம், கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி சிறு பயணம், ஒரு நாள் மட்டுமே போயிட்டு வர்ற மாதிரி சில பயணங்கள்லாம் உங்களுக்கு இந்த தடவை நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கப்பட்ட இது வரைக்கும் தோல்வியடைந்த முயற்சிகள் எல்லாமே கீழே போட்டுறாமல் திரும்ப தூசி தட்டி எழுப்பி அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான காலம் வந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்கிறது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்குது. இதுதான் ரொம்ப சிறப்பு. 3ஆம் இடம் முயற்சிகளில் வெற்றினா, 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். மனமகிழ்ச்சின்னா எப்படி? இப்போது நாம் எவ்வளவு தான் வளர்ந்தால் கூட, நம்ம எவ்வளோ தான் சாதித்தா கூட, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் சாதித்தா தானே நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். இதுதானே நமக்கு அழகு. அப்படி பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க வயசில் மூத்தவங்க வந்து நிறைய பேர் தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கான திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அதே போல் சிம்மராசியில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து திருமணமாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காதல் இது வரைக்கும் கசந்தா கூட இனிமேல் வந்து காதல் இனிக்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணமும் நிறைய அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பங்குச்சந்தை இந்த மாதிரி சில வணிகங்கள், அதாவது வந்து திறமையை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வணிகங்கள், உடல் உழைப்பு இல்லாத செய்யக்கூடிய பல முயற்சிகள், கோச்சிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், கோச்சிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் வந்து நஷ்டத்திலே தொடர்ந்து யாருக்காவது இருந்ததுன்னா அதுலேருந்து மீண்டு அவர்கள் வந்து அடுத்தது தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டு அவங்க அந்தந்த துறைகள்லாம் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வசதி வந்து இப்போது அவங்களுக்கு கூடி வருகிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் வேலைக்கு போகலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலாம். அதே போல் இன்னும் திருமண வயதில் உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்து திருமணம் தடைப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இப்போது திருமணம் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரைக்கும் வருவாயை தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே 2 வழிகளில் வந்து கிடைக்கும். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலவரம் போய் ஒரு வழியாவது திறந்தால் போதும் அப்படின்னு நினைக்கல இருப்போம்ல, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வழியில் 2 வருவாயை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார். அடுத்து குருவோட 9ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டில் கிடைக்கிது. இதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏற்கனவே காதல் திருமணங்கள்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் சிம்மராசிக்காரர்கள் அதிக பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சுயதொழில்கள் வந்து நிறைய பேர் தொடங்குவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது, இல்லை சில ஆர்டர்ஸுகளை வாங்குறது, இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து குடும்பத்தில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை, எலியும் பூனையும் மாதிரி சில பேரை நிறைய உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் தான் முதல் விஷயமா இருக்கும். அதையெல்லாம் இனி மாற்றி அமைக்க போகுது. ஏன்னா அந்த இடத்துக்கு ராகு வரப்போது அதை வந்து இந்த குருவும் பார்வை செய்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி வழியிலும், மனைவியாக இருந்தால் கணவன் வழியிலும் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவதற்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி கூட அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருந்தது. 2ஆம் இடத்துல கேது வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ராசிக்கு வரப்போது இது வேறு மாதிரி நெருக்கடியை கொடுத்தால் கூட மற்ற குருவோட பார்வை செய்யக்கூடிய இடங்களும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால எல்லாத்துலேருந்தும் மீண்டு வருவாங்கங்கிறதுனால இந்த குரு பயிற்சி பலவிதமான நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் குரு பயிற்சியாகவே சிம்ம ராசிக்கு இருக்குங்கிறத மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.